1.5 கோடி பேர் பண்ண தப்பால் இன்றைக்கி எங்களுடைய நிலம் எல்லாமே நஞ்சாக போகுதில்ல நஞ்சா ஆகிட்டு தான் இருக்குது. எதை பற்றி பேச வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒசூர் டேம் கிளவரப்பள்ளியான அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே நிறையா வருது, நிறைய மீன் செத்து போகுது, அங்கே நிற்க முடியல, டேமில் நிற்க முடியல, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது. நிறையா ஓனர்கள், பொதுமக்கள், இன்ஃப்ளூயன்சர் நிறையா பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி நிறையா வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதை இவ்வளோ நாளாக வீடியோ 1.5 மாதமாக எனக்கு தெரிஞ்சு போட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை என்னன்னே கண்டுக்கல. கிளவரப்பள்ளி அதுக்கு நீ ஆய்வு பண்ணி தற்போது இந்த மாதிரி இருக்கு தொடர்ந்து அங்கே மாற்று கழிவுகள் வருதா சார்? இல்லை வரல. ஒரு அமைச்சர் சொல்கிறாரு அப்படி ஒன்று நடந்ததாகவே இல்லை அப்படின்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நான் இவங்கள கூட நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆனால் 1.5 கோடி பேர் கண்ணு முன்னு தெரியாமல் ஓட்டு போட்டிங்களே, நீங்கள் சாப்பிட்றது இல்லாமல் எங்களை ஏன்டா சாவடிக்கிறீங்க? கர்நாடகாவிலேருந்து உருவாகி வங்கக்கடலில் கலக்குது. கிட்டத்தட்ட ஒரு 497 கிலோமீட்டர் ட்ராவல், 112 கிலோமீட்டர் கர்நாடகா மாநிலத்துலேயும் 375 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ட்ராவல் ஆகுது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், புதுவைன்னு சொல்லிட்டு வங்கக்கடலில் போய் கலக்குது. இவ்வளோ போட்ட மிகப்பெரிய தென்பெண்ணையாரை அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே நஞ்சாக வந்தால் மண் மலடாயிடாதா? வெக்கமாக இல்லையாடா? மறுபடியுமாடா முட்டு கொடுப்பீங்க? உண்மையாகவே சொல்கிறேன், இவங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? கேட்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா நீங்கள் பண்ணுற அட்டுழியம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகுது.